கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற பஞ்சு போல் ஒரு ஜவ்வரிசி ராகி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் போதும். இதுக்கு இந்தளவுக்கு இருக்குது பாருங்கள். இதுக்கு அரை கப் ரவை எடுத்துக்கலாம். இதை வறுத்து கூட போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ ராகி அரை கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி 1/4 கப். நீங்கள் எந்த ஜவ்வரிசி வேணாலும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, தயிர் ஒரு 3/4 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஒரு அரை கப் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மூடி அப்படியே வச்சிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரவையெல்லாம் நல்லா அந்த தயிர் அப்சர்வ் பண்ணும். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா தயிரோ மோரோ மீதி ஆகிடுச்சு அப்படின்னா இது மாதிரி ரவை ராகி மாவெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. பர்ஃபெக்டாக நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடி 20 நிமிஷம் வைக்க போகிறோம். இதுக்கப்புறம் தாளிக்கணுதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நீங்கள் ஜீரகம் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறமா கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் தேங்காய் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கேரட், பீட்ரூட் எல்லாம் கூட துருவி போட்டுக்கலாம். நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கெட்டியாக இருக்குது. இதே ஓகே தான், பட் தேவைப்பட்டால் தண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தாளிச்சதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் ஈனோ போடுறேன். ஈனோ 1.5 டேபிள் ஸ்பூன் போடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டா ஆக்டிவ் ஆகிடும். கிராமத்தில் பேக்கிங் சோடா போடுவாங்க, இல்லைனா புளிக்க வச்சு பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணுங்கிறதுனால நான் வந்து என்ன சொல்லலாம், ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம் நீங்கள், ஈனோ இல்லாத பட்சத்தில். இப்போ இட்லி தட்டை நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம க்ரீஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா ஒட்டாமல் வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது கூட உடம்புக்கு. அந்த ராகியோட ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதே மாதிரி எல்லா தட்டுலேயும் நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி சட்னி, சிவப்பு மிளகாய் சட்னி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போதும். பர்ஃபெக்டாக சாஃப்டாக வெந்துடும். இது வேகிற சமயத்தில் நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். 1 கப் தேங்காய், பூண்டு, வரமிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சம் மட்டும் பொட்டுக்கடலை, கொஞ்சம் புளி, உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஸோ பர்ஃபெக்டாக கரகரப்பாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டிக்கை வச்சு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். நம்ம எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி எடுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஈனோ போடுறீங்களோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவால்னு இன்னொரு சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட 1800 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபிஸ் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோட. இது உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பஞ்சு மாதிரி இருக்குது.